ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அம்பாஸ்டர் ரீலான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் என்ஜின் 4 சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பவர்னு பார்த்துக்கிட்டோன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 120 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ஸ் பவருக்கு ஏற்ற மாதிரியே வண்டியோட டார்க்குமே நல்லா இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை நமக்கு நல்ல ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. 210 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நல்ல மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கம்ப்ளீட் டிசைன் சேஞ்சாகவே இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வந்துடுது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ். இந்த வண்டி பியூஜியாட் ஃப்ரான்ஸில் உள்ள பிராண்டு தான். இந்த பிராண்டோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த வண்டியோட என்ஜின் எல்லாமே தயாரிச்சிருக்காங்க. முக்கியமாக இது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டோட கொலாபரேட் பண்ணனால இன்னும் அதிகமாக இது நல்லாயிருக்கும். ஏஎம்டி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. இன்டீரியர் ஃபெசிலிட்டிஸும் அதே மாதிரி தான். மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் 22 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் வரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஹைப்ரிட் வெர்ஷன் வரும்போது 32 கிலோமீட்டர் வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 5 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் எல்லாருமே 5 பேருமே வசதியாக உட்காந்து போகிற மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா 4400 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே மற்ற விட்த்து எல்லாமே இருக்குது. விட்டை பொறுத்தவரை 1700 எம்எம்னு சொல்லுவாங்க. இந்த விட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுமே இருக்குது. ஹைட்டை பொறுத்தவரை வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹைட்டு 1550 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. பல்வேறு மெட்டாலிக் கலர்ஸில் வருது. நல்ல அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே பவர் ஸ்டியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துடுது. வீல் பேஸுன்னு பார்த்தோன்னா 2450 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரியர் செட்டப் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லுக் எல்லாம் ஃப்ரண்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்துடுது. இது அதிகமாக பேசஞ்சர்ஸ் போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக கொடுக்குற மாதிரி தான் அமைப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவுமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான். ஸோ பக்காவான இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனுடன் கூடிய ஒரு சொகுசு வண்டின்னே சொல்லலாம். ப்ரீமியம் லக்ஸுரி பிராண்ட் மாதிரி இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பிரேக்கு ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய அடங்கி இருக்குது. ஏபிஎஸ் வந்துடுது, இபிடி வந்துடுது. மற்றபடி பார்த்துட்டோன்னா இன்ஃபோடைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வண்டியில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் இது முக்கியமான ஒன்று. இப்போ வரக்கூடிய வண்டிகளில் இதெல்லாமே ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய வண்டி தான். முக்கியமாக 360 டிகிரி கேமரா. இது வண்டியை சுற்றிலுமே 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். லக்ஸுரி இன்டீரியர் மெயினாக வந்துடுது. அது மட்டும் இல்லை, இந்த லக்ஸுரிக்கு ஏற்ற மாதிரியே வெளியிலையுமே நல்ல ஒரு லக்ஸுரி லுக்கு தெரியுது. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துடுது. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி வந்துடுது. அப்புறம் பார்த்தாச்சுன்னா கீலெஸ்ன்னு சொல்லும்போது அதில் ஸ்டார்டிங்காகவே ப்ரெஸ், அதாவது புஷ் பட்டன் ஸ்டார்ட்னு சொல்லுவோம், அந்த விஷயங்களும் இதில் அடங்கி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மாடர்ன் ஸ்டைலில் ஒரு வண்டி வருதுன்னே சொல்லலாம். ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் கையிலையுமே மொபைல் இருக்கும். ஸோ சார்ஜிங் எல்லாம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் இப்போ மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியரில் பார்த்தோம்னா டேஷ்போர்டில் எல்லாம் ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவ் கலர்ஸில் வருது. அவரவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். மாடர்ன் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா நல்ல பெருசாகவே நல்ல ஸ்டைலாகவும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கொலாபரேஷன் பியூஜியாட் ஃப்ரான்ஸோடு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த அம்பாசிடர் ரீலான்ச் பண்ணது ஒரு புத்துணர்வோடு வரக்கூடிய ஒரு வண்டின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் வெர்ஷனை பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமாக நல்ல ரேஞ்சில் கொண்டு வர போகிறாங்க. 700 கிலோமீட்டர் ரேஞ்சில் கொண்டு வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் எலக்ட்ரிக் வண்டி ரேஞ்சு கம்மியாக இருக்குதுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதையெல்லாம் சரி பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டி வரப்போகுது. பேட்டரியை பொறுத்தவரை 90 கிலோவாட் ஹவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி பேக் வெவ்வேறு விதமான ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மாறும். மோட்டார் பவரும் 100 கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க. டார்க் இந்த வண்டியில் 320 நியூட்டன் மீட்டர் இருக்குது. அதனால் ஸ்பீடு ஈஸியாக 100 கிலோமீட்டர் ரேஞ்சை ஈஸியாகவே ரீச் பண்ணிடும். ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இருக்குது. 45 நிமிஷத்துலேயே ஃபாஸ்ட்டு சார்ஜ் பண்ண மாதிரி அமைப்புலாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நார்மல் சார்ஜிங் ஹவுஸ் சார்ஜிங் பண்ணும்போது 4 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மாடர்ன் ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. எலக்ட்ரிக் வெர்ஷனை பொறுத்தவரை ப்ரைஸ் பார்த்துக்கிட்டோன்னா 15 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதே இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அதாவது பெட்ரோல் என்ஜினை பொறுத்தவரை 10.2 lakhஸில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.